சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான பலாபலன்கள். கோச்சார ரீதி அப்படிங்கும் பொழுது 9 கிரகங்களும் மாறி மாறி பயிற்சி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறது கோச்சாரம்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தோம்னா இந்த 4 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள், அதிக ஆண்டு ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய சனி, குரு, ராகு, கேது. அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த 4 பயிற்சியுமே இந்த வருஷம் நடந்து ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகள் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், அலைச்சல், வேதனை, சங்கடங்கள்லாம் பட்டுருந்தீங்க. இப்போ துலாம் ராசி இருக்கிற 12 ராசிகளில் அதிக நன்மைகளை அடையக்கூடிய ராசின்னு எடுத்துட்டோம்னால் துலாம் ராசி தான். மிக மிகச் சிறப்பான ஒரு நன்மை. தொட்டது துலங்கும். சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான இடத்துல இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11க்கு நல்லது பண்ணுறார். 6ஆம் இடத்துல இருக்கார். வீடு யோகத்தை கொடுக்குறார், மனை யோகத்தை கொடுக்குறார், வாகன யோகத்தை கொடுக்குறார். உடம்புல இருந்து வந்த வியாதிகள், நோய் நொடிகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறார். கடன் தொல்லைகளை விலகிறார். மறைமுக எதிரிகள், தெரிந்த எதிரிகள், தெரியாத செய்வினைகள், மாந்திரீக கோளாறுகள் இவை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறார். சனி பயங்கரமாக வாரி வழங்குறார். ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு வாரிசுகள் மூலம் நன்மை, வம்சவருத்தியை ஏற்படுத்தி கொடுக்குறார். புத்திரபாக்கியத்தை கொடுக்குறார். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம், விவகாரங்கள்லேருந்து வெளிவரைங்க. ஒரு சில பேருக்கு கடுமையான வயிற்று வலி, வயிறு சம்பந்தமான உபத்திரவங்கள், கண் நோய், பூர்வீக சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்களில் பிரச்சனையே இல்லை. உங்கள் சொத்துக்களே யாரா அபகரிச்சிருக்கிறது, அதிலிருந்தெல்லாம் விடுபடுறது, இதெல்லாம் ராகு கொடுக்குறார். குரு பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. பலவிதமான நன்மைகள். திருமண பாக்கியம் ஏற்படுது, புத்திர பாக்கியம் ஏற்படுது. வீடு, மனை, வாகனம், விவசாய நிலங்கள், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, மின்சாரம், ரயில்வே, கப்பல், விமானம், இந்த மாதிரி எல்லா துறையிலையும் சாதிக்கலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். ஆபரணங்களை வாங்கி அனுபவிக்கலாம். கேதுவோ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், என்னென்ன உண்டோ, உத்தியோகத்தில் உயர்வு, திருமண பிராப்தி, வீடு மனை வாங்குதல், கடன் தொல்லை நீங்குதல், பெரிய பெரிய அந்தஸ்து, கௌரவம், பொருளாதாரம், சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே 100க்கு 150% நன்மை பெறக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துட்டால் துலாம் ராசி. அப்படித்தான் இருக்குது உங்களுக்கு, அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. இவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிறாரு, சொல்லிகிட்டே போகிறாரு. இவர் சொல்கிறது ஒன்றா இருக்குது, நமக்கு நடக்கிறது ஒன்றா இருக்குதுன்னு சில பேர் நினைக்கலாம். அப்படி இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இது கோச்சார ரீதியான பலன்கள். நான் சொன்ன மாதிரி பயிற்சிகளோட பலன்கள் எல்லா துலா ராசிக்காரங்களுக்கும் நடக்கும். ஆனால் நமக்கு ஏன் நடக்கலை, நமக்கு இல்லையே இவர் சொல்கிறாரே நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் 12 ராசிகளில் 9 கிரகங்கள் எங்கே இருந்ததோ அது சொந்த ஜாதகமாக அமையுது. இந்த சொந்த ஜாதகத்தில் சனி சரியில்லாமல் இருக்கலாம், ராகு எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம், கேது பகவான் ஆப்போசிட்டாக இருக்கலாம், குரு பகவான் மறைஞ்சு போயிருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்ததுனால் நான் சொன்ன பலன்களில் ஒரு நல்லது கூட நடக்காது. சொந்த ஜாதகம்தான் முழுக்க முழுக்க நமக்கு பலனை தரக்கூடியது. கோச்சார ரீதி அப்படிங்கிறது 10ஓட 11. 1 கோடி பேர் துலா ராசியில் இருந்தாலும் அவனுக்கு நடக்கிறதோடு சேர்த்தி அதில் கிடைக்கும். ஒரு பழமொழி நல்லோர் ஒருவன் இருக்குன்னு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இப்போ துலா ராசிங்கும் போது கோச்சார ரீதியாக பொதுவாக மழை பெய்யுது. ஆனால் நமக்கு பெய்யலை, நமக்கு நடக்கலைங்கும் பொழுது நம்ம ஜாதகத்தில் சரியில்லை, என்ன கிரகம் இல்லை, என்ன கிரகம் அனுகூலம் பண்ணலை, 9 கிரகங்களையுமே பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்தா தான் ஏன் நமக்கு நடக்கலை, இவ்வளவு நல்லது சொல்கிறாரே எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 கிரகங்களும் என்ன பண்ணுது, ஏன் கெடுக்குது, அதுக்கு சண்டையா, இது பார்வை சரியில்லையா, நட்சத்திர பலன் சரியில்லையா, ராசி பலன் சரியில்லையா, தசா புத்தி கெடுக்குதா, இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நல்லது நடக்கக்கூடிய நேரம் 150% நல்லது 100க்கு இந்த 2.5 ஆண்டுகள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல காலத்திலேயே நமக்கு நல்லது நடக்கலைன்னா கெட்ட காலம் வரும் பொழுது இதில் இருக்கிற கெட்டதும் சேர்ந்துக்கும், அதில் இருக்கிற கெட்டதும் சேர்ந்துக்கும், எப்படி நமக்கு நன்மை நடக்கும்?
இப்போ என்ன பண்ணணும், நம்ம சொந்த ஜாதகத்தில் எங்கே ஃபால்ட்டு, எதனால் நடக்கலை, எங்கே ஓட்ட தண்ணி எங்கே வடிஞ்சு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடரை நமக்கே பார்க்க தெரிஞ்சால் பார்க்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நல்ல ஜோதிட குருவாக பார்த்து அவர்கிட்ட சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும். பார்த்தா கண்டுபிடிக்கலாம். எப்படி டாக்டர்கிட்ட போய் அனலைஸ் பண்ணி நோயை கண்டுபிடிக்கிறோமோ, ஜாதகத்தை பார்த்தா அனலைஸ் பண்ணி இந்த தோஷத்தினால தான்ப்பா உனக்கு எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது, வர்றதெல்லாம் தட்டி கழியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா தானே அதற்கு உண்டான பரிகாரத்தை பண்ண முடியும். இந்த தோஷம் இருக்குது அப்படின்னா இதுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்கிறேன். எப்போ அந்த பரிகாரத்தை நீங்கள் தைரியமாக பண்ணிட்டால், இப்போ இதுக்கு இதுதான் பரிகாரம், இப்போ இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன், முழுமையாக கேளுங்க. அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யந்திர ராஜாய வித்தகே யந்திர ரூபாய திமகே தன்னோ யந்திர பிரஜோதயாத் அப்படின்னு பேர். யந்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இழுத்து நன்மையை கொடுக்கக்கூடியது. அதாவது யஹா திராதி, திரம்னா மந்திரத்திலேருந்து பாதி வர்றது யந்திரம். மனசா திராய தீதி மந்திரம், புரிஞ்சுதுங்களா? மனசில் நினச்சி எழுதுறது தான் யந்திரம். என்ன யந்திரம்னு பார்த்தீங்கன்னா, யந்திரத்தை 3 விதமாக பண்ணலாம். அதாவது அதில் பீஜாட்சரங்கள்னு பேர். நமக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணமோ அதனுடைய மூலமந்திரத்தை தங்கத்தகடில் எழுதலாம், வெள்ளித்தகடில் எழுதலாம், காப்பரத்தகடில் எழுதலாம். இதில் எழுதி அந்த எந்த சுவாமியினால் சனி 7.5 வருஷம் பிரச்சனை பண்ணுறாரா, அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும். ராகு கேது பிரச்சனையா, வேறு கிரகங்கள்னால பிரச்சனையா, இந்த கடன் தொல்லையா, இவருக்கு திருமணத்தில் தொல்லையா, உத்தியோகத்தில் தொல்லையா, கணவன் மனைவிக்குள்ள தொல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்குண்டான, எப்படி நம்ம கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க, சுவாமிக்கு அடியில் காப்பரத்தகடு தான் வைப்போம். அதில் சுவாமியினுடைய மூலமந்திரம். மேலே பார்த்தீங்கன்னா விமான கலசம் இருக்கும், கோபுர கலசம், அதுவும் காப்பர். கீழே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அடியில் யந்திரம், அது டவர், இது சிம் கார்டு. இங்கே என்ன பேசுகிறோமோ அது இழுத்து கொடுக்குறது தான் யந்திரம். யந்திரம் எடுத்துன்னா விநாயகருக்கு விநாயகருடைய மந்திரத்தை எழுதணும், விநாயகர் வந்துடுறார். சிவன்னா சிவனுக்கு உண்டான அந்த மாதிரி நமக்கு என்ன தோஷமோ அதை நிவர்த்தி ஆகிறதுக்காக வேண்டி அதனுடைய மந்திரங்களில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் மனசில் சங்கல்பம் பண்ணி தியானம் பண்ணி ஒரு 12 நாள் கால் மண்டலம் பூஜையில் வச்சு 108 தடவை டெய்லி ஜபம் பண்ணி உருவேற்றி அந்த மூல மந்திரத்தை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை சுதர்சன மந்திரம், உங்கள் சுதர்சன எந்திரம் வைக்கிறேன்னா அவருடைய மந்திரம் ஓம் க்ளீம் சகஸ்ரார ஹும்பன் நமஹ சுதர்சனாஜ வித்மகே மகாஜ்வாலாஜ தீமகே தன்னோ சக்கர பிரஜோதயாத். இந்த மாதிரி மந்திரங்களை 108 தடவை உருவேற்றி எந்திரத்தில் சாநித்தியம் பண்ணி இந்த பிரச்சனை இவருக்கு நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறத பூஜை பண்ணி அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எந்திரத்தை கேடயமாக நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் வச்சுக்க விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். அதை வச்சுன்னு தைரியமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை வெறுக்கிறவங்க கூட உங்களை பார்த்து வாங்கன்னு கொய்யறதுக்கு கும்பிட்டு வசீகரத்தை, ஜன வசீகரம் தன வசீகரம் ரெண்டையும் கொடுக்கும். அதனுடைய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. நிறையா காரியங்கள் நிறைய பேருக்கு சித்தியாக இருக்குது. இந்த எந்திரம் எளிமையான பரிகாரம். பெரிய யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணோம்னா 40,000 50,000 60,000 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இது அவ்வளோவுள்ள ஆகாது. அதனால் இது சொந்த ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன எந்திரம் தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அல்லது பூஜை அறையிலையும் வச்சுட்டு பண்ணிட்டு வர வர உங்களுக்கே போக போக ஒரு மண்டலத்துக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். வரக்கூடிய காலங்களில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோட வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.